ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கல வாங்க. தங்கராஜ் போயிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ளார கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நானா மாப்பிள்ளன்றாங்க, வேற வழியே இல்லாத நீங்கள் தான் போயிட்டு கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா விஷயம் பெருசாகிடும்ன்றாங்க. அதுதான் மாப்பிள்ளை சொல்கிறாருல்ல ராஜலட்சுமி, போ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஊருக்காரங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தாமல் அவள் விடமாட்டான்றாங்க. ஏங்க அவ நினச்சது சாதிக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வேற வழி இல்லை போ அப்படின்றாங்க. ராஜலட்சுமி வெளியேற வராங்க. வெளியே வந்து இங்க பாரு, நான் பேசினது தப்புதான், சரியா மன்னிச்சிருன்றாங்க. இப்பயாச்சும் மன்னிப்பு கேட்டீங்க, இனிமேல் இந்த மதிக்கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்றாங்க. அம்மா தாயை உள்ள வரையா அப்படின்னுவாங்க. அப்புறமா மதி உள்ளார வராங்க. அப்புறமா தங்கராஜ் இருந்துட்டு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. பண்ணாத தப்ப பண்ணன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். இப்ப நீங்க கூட வந்து பண்ணாத தப்ப பண்ணன்னு சொன்னா கோவம் வரும் இல்ல பாருன்னா, அதே மாதிரிதான் இவங்களே எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொன்னது அதுன்றாங்க. நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி விஷயம் கேட்டேன், ஆனா மீதி சொன்னதெல்லாம் அவங்களையும் அடிச்சு விட்ட கதை அப்படின்றாங்க. சின்ன சின்ன வேலைகளை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு மதியம் சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு. நீங்க மன்னிப்பு கேட்டு உள்ளார கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க, ஆனா உள்ளார வந்தது எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா அப்படின்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை, விடுங்க பாத்துக்கலாம். நீங்க கூட ஏன் அத்தை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொன்னீங்க அப்படின்றாங்க. நானும் சொல்லல மாப்பிள்ள, இப்ப அவ தெளிவால சொல்லிட்டு போறா அப்படின்றாங்க. மாப்பிள்ள அது வந்துன்றாங்க. அத்தை வேண்டாம், அவ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போட்டு விடுங்க, ஏதாச்சும் பேசினான்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வரேன்றாங்க. அப்புறம் தங்கராஜ் அங்க இருந்து போனதும், சே நான் போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஆகி போச்சுங்க. அதுவும் அவ எவ்வளவு திமிரா, இப்பயாச்சும் வந்து மன்னிப்பு கேட்டீங்கல்ல, இனிமேல் மதிக்கிட்ட வச்சுக்காதீங்க, எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ராஜலட்சுமி. அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.